ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அசம்பிளி ஐடியாஸ். இது நீங்கள் ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் போனதுக்கப்புறமும் என்ன அசம்பிளி ஐடியாஸ் நான் புதுசாக தரப்போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம எப்படி போர் அடிக்காமல் ஒரே தியரட்டிக்கலாக போகாமல் எப்படியெல்லாம் ஆர்டர் மாற்றி நீங்கள் பண்ணலாம். இது என்னோடய ஐடியாஸ். நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்பீச், தாட் ஆஃப் த டே, ஜூம்போ டான்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட், அது மாதிரி உங்களுக்கு தேவையான ஆர்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி போர் அடிக்காமல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சில ஆக்டிவிட்டீஸ் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட் த அசம்பிளி வித் ப்ரேயர் சாங். கண்டிப்பாக ஸ்கூல் ப்ரேயர் சாங் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்கு மாதிரி இப்போ கேஜி 1 and 2க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹையர் கிளாஸஸ் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட் தெம் சிங். ஸோ அது மாதிரி நம்ம ப்ரேயர் சாங்கை கண்டிப்பாக பாட வச்சிடலாம். அதோட இம்பார்ட்டன்ஸ், ப்ரேயர் சாங்கோட மீனிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரியாமல் பாடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளெட்ஜ். ஸோ ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் இருக்கும். ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம பிளெட்ஜ் எடுப்போம். ஸோ பிளெட்ஜ் நீங்கள் 3 லாங்குவேஜ்லையும், தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயும் ஆல்டர்னேட் வீக், ஆல்டர்னேட் டேஸ் சொல்லணும்னா எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்க பிளெட்ஜை வந்து தரோவாக இருப்பாங்க. அதுக்காக தான் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையும் நம்ம பிளெட்ஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோட்டிவேஷ்னல் தாட். ஏன் மோட்டிவேஷ்னல் தாட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷ்னல் தாட்ஸ் சொல்கிற விதம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த டே ஃபுல்லாக அதோட பாசிட்டிவ் வைப்ஸ் தரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் தாட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நிறைய நம்ம மோட்டிவேஷ்னல் தாட்ஸுக்கு வித் மீனிங்கோட இல்லை ஒரு குட்டி ஸ்டோரியோட நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரொம்ப ரீச் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸு தான் பண்ண போகிறாங்க. அவங்க சொன்னால் இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு லைட் மியூசிக். ஸோ ஃபுல்லாக தியரியாக இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டான மியூசிக், அமைதியாக அவங்களோட மைண்ட் வந்து ஸ்கூலுக்கு வர மாதிரி நம்ம மியூசிக் ப்ளே பண்ணி ஒரு 2 minutes அவங்கள கண்ணை மூடி இருக்க சொல்கிறது, இல்லை வந்து யோகா பண்ண வைக்கிறது, இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். 2 ஆல்டர்னேட் டேஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 1 டே, நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு, இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எல்லாம் அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் தெளிவாக என்ன அவங்களுக்கு சொல்லணுமோ அதை நம்ம சொல்லணும். ஸோ அவங்களும் வந்து டெவலப் ஆகிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர்ட் ஆஃப் த டே. வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்னைக்கு தான வேர்ட் நீங்கள் மேபி டே வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இம்பார்ட்டண்ட் டேஸ் வைஸ் நீங்கள் அந்த வீக் வந்து என்விரான்மெண்டல் வீக்காக செலிப்ரேட் அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதோட மீனிங் வித் சென்டென்சஸ் அவங்களுக்கு லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் கிட்ஸ் லெவல். ஸோ கிட்ஸ் லெவலுக்கு என்ன, இப்போ பல்சர் சீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆக்டிவிட்டி, ஊற வச்சு அவங்களுக்கு ரியலாக காமிக்கிறது. ஸோ எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படித்ததையே அவங்கள எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ண வைக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து லெசன்ஸ் ரிலேட்டடாக நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நரேட்டிங் அ ஸ்டோரி வித் மாரல் அண்ட் பப்பட் ஷோ. ஸ்டோரி நரேட்டிங் வந்து நம்ம காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோம். நரேட்டர்ஸ் சொல்லித்தராமையே பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸ்டோரி எப்படி நரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அசம்பிளியில் சொன்னோன்னா அவங்களுக்கும் ஐடியாஸ் கிடைக்கும். அதே பப்பட் ஷோ. ஸோ பப்பட் ஷோ பண்ணும்போது ஹேண்ட் பப்பட்ஸ் மேக் பண்ணலாம், ஸ்டிக் பப்பட்ஸ் மேக் பண்ணலாம், இல்லை தேட்டருக்கு பின்னாடி வந்து வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணலாம். ஸோ நிறைய லேர்ன் பண்ணிக்குவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பப்பட் ஷோ நரேட்டிங் ஸ்டோரிஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி. ஸோ பேப்பர் வச்ச ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அவங்களே ரிங் மேக் பண்ணுறது, இல்லை வந்து வால் ஹேங்கிங் பண்ணுறது, வேஸ்ட்டை வச்சு வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ். நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு எக்ஸிபிஷன் பண்ணுறோன்னா அவங்க அதை வச்சு அவங்க ஏர்ன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்வர்சேஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம அதாவது டீச்சர்ஸ் சொன்னோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுவே ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஜஸ்ட் கான்வர்சேஷன் மாதிரி இனிமேல் இதை ஃபாலோ பண்ணலாம் ஸ்கூலில் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப போய் ரீச் ஆகும். அது மாதிரி டைமில் நம்ம கான்வர்சேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அசம்பிளியில் பண்ண வச்சா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்லும் ரொம்ப ரொம்ப மாறிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
ஜூம்போ டான்ஸ் ஆர் ஏரோபிக் டான்ஸ் எதுக்கு டான்ஸ் பண்ணோம் அசம்பிளியில். ஸோ ஃபுல்லாக தியரட்டிக்கலாக இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நம்ம கொடுக்கும்போது அவங்களோட ஃபுல் பாடியும் ஆக்டிவேட் ஆகும். அந்த த்ரூ ஆஃப் த டே அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜூம்போ டான்ஸ் ஆர் ஏரோபிக் டான்ஸ் கொடுக்கலாம் அப்படி. அந்த லைட் மியூசிக் சொன்னேன் இல்லைங்களா, அது கூட நம்ம கீபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வாசிப்பாங்க, அதையும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்டை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேர் அபவுட் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ். ஸோ லீடர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிரும் இந்த இன்ஃபர்மேஷன். ஒரு ரோல் பிளேவாக காந்தி மாதிரி போட்டுட்டு அவங்க சொல்லும்போது அது ரோல் பிளேவாகவும் ஆயிரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் ரோல் பிளே, இப்படி தான் ஷேர் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆஸ் யூஷுவல் நேஷ்னல் ஆந்தம் அவங்கள கொஞ்ச நாள் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்கள பாட வைக்கிறது. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் நீங்கள் எப்படி ஐடியாஸ் எடுத்துக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.